இட்ஸ் வெனஸ்டே. நிறைய ரோஜா பூ பார்த்தீங்கன்னா காஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பறிக்காம அப்படியே விட்டுருந்தேன். ஸோ இன்னைக்கு எல்லாத்தையும் பறித்து எடுத்து பக்கத்தில் இருக்கிற செடிக்கு உரமாக போடலான்னு பிளான் பண்ணிட்டேன். இந்த காஞ்சு போகக்கூடிய பூக்களை எல்லாம் பறிச்சிட்டோன்னா தான் செடி நல்லா வந்து வளரும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால தான் ஃபுல்லும் பறித்து உரமாக போட்டாச்சு பக்கத்துலேயே. செவ்வந்தி பூவும் நிறைய காஞ்சிருந்துச்சு. அதையும் பறித்து பக்கத்தில் உரமாக போட்டாச்சு. செடியெல்லாம் நல்லா குளு குளுன்னு இருக்குது. பார்ப்போம் எப்படி வளருது அப்படின்னு சொல்லிட்டு. மதியம் லஞ்சுக்கு தேங்காய் சாதமும் கத்திரிக்காய் பொரியலும் செய்யலான்னு பிளான் பண்ணியாச்சு. எனக்கு கத்திரிக்காய்னா ரொம்பவே ஃபேவரட். பட் என் ஹஸ்பண்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா கத்திரிக்காவை விட பொட்டேட்டோ ஃப்ரைனா ரொம்ப இஷ்டம். பட் தேங்காய் சாதம் 2 பேருக்குமே அல்டிமேட் ஃபேவரட். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் தேங்காய் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ் தேங்காய் எடுத்து தேங்காய் சாதம் செஞ்சாச்சு. யாருக்கெல்லாம் தேங்காய் சாதம் பிடிக்கும்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.